Hello friends, welcome to our channel Learning Hub. ஸோ நம்ம என்ன டுட்டோரியல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பேரலாக ஒரு ஈஸி வேல எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த டுட்டோரியலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கும் புதுசாக வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்ட் 5 நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வாட்ச் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ டாபிக்குள்ளே போவோம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது இன்றைக்கான டாபிக். ஸோ ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வரீங்க, ஐடி ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்க, ஒரு பேசிக்ஸே தெரியாமல் வரீங்க. ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி பேருக்கு தெரியாது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் அந்தளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஷோ பண்ணது கிடையாது. பட் ஒன்ஸ் ஜாப் கெரியர் அப்படின்னு வரும்போது நமக்கான இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ தான் ஐடி ஜாப்க்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குது. ஆப்ரேட்டர்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலுமே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு காமனான ஃபேக்டர். அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டைப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டுட்டோரியலில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்கிற C#, பைத்தான், PHP இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான டேட்டா டைப் என்ன இருக்குது, அந்த டேட்டா டைப்பை வச்சு ஒரு வேரியபிளை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது, ஸோ ஒரு இன்புட் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் ஃபீட் பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போன டுட்டோரியலில் பார்த்துருந்தோம். இப்போ அந்த இன்புட்டை நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ரோக்ராமில் நம்ம இன்புட் கொடுக்குறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேணுன்றதுக்காக தான் நம்ம இன்புட் கொடுக்குறோம். பட் இன்புட் கொடுத்தா அது எப்படி நமக்கு அவுட்புட்டாக வருது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய இன்புட் 10ம் இன்னொரு இன்புட் 20யும் கொடுக்குறேன். எனக்கு அந்த கம்ப்யூட்டர் 13 அவுட்புட் கொடுக்கணும். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகணும், அடிஷன் ஆகணுன்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். எப்படி அது கம்ப்யூட்டரே பண்ணிக்குமா, கம்பைலரே பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நாட், இல்லை. ஸோ நம்ம தான் அதுக்கான லாஜிக் எழுதணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஜிக் அப்படின்னு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கண்டிஷன் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த லாஜிக் கண்டிஷன் நம்ம எப்படி எழுதணுன்றதை தெரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, 2 இன்புட் நம்ம கொடுக்குறோம், 10, 20, இது ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு என்னென்னு வரணும்னா 13 வரணும். ஸோ நம்ம யூஸ்வலாக ஸ்கூல் டேஸ்லலாம் மேத்தமேட்டிக்ஸ்க்கு நார்மலாக யூஸ் பண்ணுற சிம்பிள் அடிஷனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 + 20 என்னுடைய ஃபஸ்ட் இன்புட்டும் செகண்ட் இன்புட்டையும் நம்ம ஆட் பண்ண சொல்லி கம்பைலருக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதுறீங்க, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், 10 - 20, 10 × 20, 10 / 20 இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா இதுதான் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டிஷன். கண்டிஷன்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு யூசர்கிட்ட இருந்து நம்ம யூசருடைய ஏஜ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா யூசரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 18க்கு மேலே இருக்கணுன்றது அப்ளிகேஷனுடைய ஒரு ரூல். ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒரு யூசரை யூஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அவங்க 18+ இருக்கணுன்றது அந்த அப்ளிகேஷனுக்கான ரூல்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் ஒரு யூசர் வராங்க, யூசர் அவங்களுடைய ஏஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட்னா என்னென்னா யூசரோட ஏஜ் 18 மேலே இருக்கா, 18+ இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரேட்டர் தென், லெஸர் தென் அப்படின்னு சொல்லி சிம்பிள்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இப்போது இந்த சிம்பிள் லெஸர் தென், லெஃப்டில் பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது, அதனால் லெஸர் தென். இதுவே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாயிண்ட் பண்ணி இருந்தது, மூவிங் ஃபார்வர்டில் பாயிண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா யூசர் ஏஜ் நம்ம என்ன செக் பண்ணணும், 18க்கு கீழே இருக்கான்னு செக் பண்ணணும்னா லெஸர் தென். இதுவே 18க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணணும்னா கிரேட்டர் தென். ஸோ இப்போ யூசரோட ஏஜ் நம்ம வாங்கியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் 10ன்னு என்டர் பண்ணியிருக்காங்க, யூசரோட ஏஜ் 10ன்னு இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கிரேட்டர் தென் 18 இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி எழுதணும். ஸோ யூசரோட ஏஜ்
greater than 18 சொல்லி கம்பைலர் செக் பண்ணும். பட் யூசருடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான். 10 விட 18 கிரேட்டர். அப்போ நீங்கள் எழுதியிருக்கிற கண்டிஷன் என்ன எழுதியிருக்கீங்கன்னா 10 கிரேட்டர் தென் 18 எழுதியிருக்கீங்க. 10 எங்கேயாச்சும் 18 கிரேட்டராக வருமா? அப்போ நீங்கள் எழுதியிருக்கிற கண்டிஷன் வந்து தப்பு. கம்பைலர் வந்து நீங்கள் சொன்னதை செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கம்பைலர்கிட்ட? யூசரோட ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் யூசரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குது. அப்போ அது 18க்கு மேலே இல்லை. ஸோ நீங்கள் சொன்னதை வந்து கம்பைலர் செக் பண்ணி பார்த்த பிறகு கம்பைலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம சொன்னது வந்து தப்பு. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தப்பு அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லும். இதுவே நீங்கள் சொன்ன கண்டிஷன் வந்து கரெக்ட் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்பைலர் செக் பண்ணும், யூசரோட ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 அப்படின்னு செக் பண்ணும். அஃப்கோர்ஸ் ஆமாம், யூசரோட ஏஜ் வந்து 20ன்றது கிரேட்டர் தான். எதை விட கிரேட்டர்னா 18 கிரேட்டர் தான். அப்போ நீங்கள் சொன்னதை கம்பைலர் செக் பண்ணி பார்த்த உடனே ஓகே நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லும். ஸோ கரெக்ட் அப்படின்னா ட்ரூ, தப்பு அப்படின்னா ராங் அப்படின்னா ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் வந்து கரெக்ட் ஆர் ராங் சொல்லக்கூடிய ப்ரோக்ராமேட்டிக் டேர்ம், ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இப்போது யூசர் ஏஜ் கிரேட்டர் தென் 18 எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி யூசர் ஏஜ் வந்து லெஸ் தென் 18 எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து எம்ப்ளாயி 1 சேலரியும் எம்ப்ளாயி 2 சேலரியும் 2 பேரும் சேம் சேலரி வாங்குறாங்களான்னு செக் பண்ணணும். அதாவது 2 பேரோடைய சேலரி ஈக்குவலான்னு செக் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் போடுறீங்க, ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். இதுவே வந்து நம்ம நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறீங்க, கிரேட்டர் தென்னாக இருக்கா லெஸ்ஸர் தென்னாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. அதுக்காக நீங்கள் எழுதுகிற இந்த விஷயம் தான் கண்டிஷன். ஸோ உங்களுடைய கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் சொல்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ லாஜிக்ன்றது இட்ஸ் பேசிக் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் தான் நம்ம லாஜிக்குன்னு சிம்பிளாக டினோட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நம்மளோட இன்புட்டை வந்து ஒரு ரெஸ்பெக்டிவ் கண்டிஷன் எழுதி செக் பண்ணுறீங்க, இல்லை நம்மளோட இன்புட்டு இன்னொருத்தரோட இன்புட்டோட செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் கண்டிஷன். ஸோ லாஜிக்னா என்ன, கண்டிஷன்னா என்ன அப்படின்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். நம்ம இப்போது இந்த ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள் பேசியிருக்கோம். ப்ளஸ்ஸு, மைனஸு, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்னா பேசிக்காக லெஸ் தென் பார்த்தோம், லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென் பார்த்தோம், ஈக்குவல் டு பார்த்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? இந்த சிம்பிள்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தீஸ் ஆர் காமன்லி கால்ட் அஸ் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே இருக்குது. அப்போ தானேங்க நம்ம லாஜிக் எழுத முடியும், அப்போ தானே கண்டிஷன் எழுத முடியும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இல்லாமல் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ்னு ஒருத்தர் இல்லாமல் நம்மளால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லாஜிக்கை எழுதவும் முடியாது, கண்டிஷனை எழுதவும் முடியாது. ஸோ இவங்க தான் வந்து ஒரு கீ ஃபேக்டர் நம்ம லாஜிக்கும் கண்டிஷனும் எழுதுறதுக்கான ஒரு சோர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? C#, பைத்தான், PHP. இந்த 3 லாங்குவேஜ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ C# வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அண்ட் ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 ஆப்ரேட்டர் வந்து பைத்தானுக்கும் இருக்குது, PHPக்கும் இருக்குது. என்ன இது எல்லா லாங்குவேஜ்க்கும் இந்த ஆப்ரேட்டர்ஸ் காமனாக இருக்கா? இவங்க வந்து காமன் பேசிக் ஆப்ரேட்டர் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும். ஸோ சில சிம்பிள்ஸ் வந்து வேரி ஆகும், அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கம்பேரிசனை நம்ம இப்போவே பேசிடுவோம். இந்த 4 ஆப்ரேட்டருக்கான கம்பேரிசன் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அரித்மெட்டிக்னு பார்க்கும்போது காமன் தான், ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு ஒன்று வரும், மாடுலோ டிவிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது நார்மல் டிவிஷன், பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா அது மாடுலோ டிவிஷன். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசன்றது நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், அங்கே பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பேசிக்கான காமன் ஃபேக்டர்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன். இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். எங்கன்னு கேட்டிங்கன்னா C#.
இதே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்லேயும் இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஒரு ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா அது நார்மல் டிவிஷன். பைத்தானில் வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் இதுவும் இருக்குது. இப்போ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கு அரித்மெட்டிக்கில். டபுள் ஸ்லாஷ் போடுறாங்க, பட் அது C# இல்லை. ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது நார்மல் டிவிஷன், சிங்கிள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா நார்மல் டிவிஷன், டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது ஃப்ளோர் டிவிஷன். அப்படின்னா என்ன? நார்மல் டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் மாடுலர் டிவிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் போகும்போது நெக்ஸ்ட் டுட்டோரியலில், அப்கமிங் டுட்டோரியலில் பார்ப்போம். PHPயில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், C# இருக்கிற அதே விஷயங்கள் இருக்குது. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலர் டிவிஷன். ஸோ இவங்க தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து C# பார்க்குறீங்க, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் பண்ணணும்னா 2 ஈக்குவல் போடுவாங்க. லெஸ்ஸர் தென்னாக இருக்கணும்னா லெஃப்டில் பாயிண்ட் பண்ண மாதிரி போட்டால் அது லெஸ்ஸர் தென். இதுவே 2 ஆப்ஷன், ஒன்று லெஸ்ஸர் தென்னாக இருக்கா இல்லை அட்லீஸ்ட் ஈக்குவலாக இருக்கா, லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று கம்பைலர் லெஸ்ஸர் தென்னாக இருக்கான்னு பார்க்கும், அப்படி இல்லைனா ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்றாச்சும் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம அப்கமிங் டுட்டோரியலில் பார்ப்போம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பார்த்த மாதிரி நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் C#. ஸோ இதே வந்து பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா சேம், ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்ஸர் தென் ஆப்ரேட்டர். ஸோ இதுவும் அதே காமன், PHPலையும் காமன். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் வந்து காமனான ஒரு ஃபேக்டர் தான். ஸோ சிம்பிள்ஸ் வந்து சில இடத்துல வந்து பேர் சேஞ்ச் ஆகும், ஆனால் வந்து ஆப்ரேட்டர்ஸோடைய ஒர்க் ஃப்ளோ வந்து ஒன்று தான். ஸோ சிம்பிள்ஸ் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்க போகிற அந்த லாஜிக்கலில் உங்களுக்கு சொல்லும்போது புரியும். இப்போ வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எதுக்குன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி பேசியிருந்தோம் இல்லைங்களா. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்னென்னா அந்த சிம்பிள்ஸ்லேயே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய யூசேஜ் அதனுடைய பேர்லேயே இருக்குது பாருங்கள், கம்பேர். ஸோ கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கம்பேர் அப்படின்றது என்னன்றது நம்ம பேசுவோம். இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறது, நாட் ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறது, சரிங்களா, லெஸ்ஸர் தென்னாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறது, கிரேட்டர் தென்னாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறது, லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கான். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்காக கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே சிம்பிள்ஸ் நமக்கு பைத்தான்லேயும் அப்ளிகபிள் ஆகுது, அதே சிம்பிள்ஸ் உங்களுக்கு PHPலையும் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ இது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வந்து C# பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ரேட்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஆம்பர்சன் அண்டு போட்டிங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து இந்த சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா இந்த சிம்பிள் எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கீபோர்டில் வந்து பேக் / பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த கீபோர்டில் இருக்கிற அந்த பேக் / பட்டனை வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் உங்களுக்கு வரும். 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா இது ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதே வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் மட்டும் போட்டிங்கன்னா நாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆம்பர்சன்லாம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் AND அப்படின்னு போட்டுக்க வேண்டியது தான், அண்டு. ஸோ அதே மாதிரி இந்த சிம்பிள் ஆர் ஆப்ரேட்டருக்கு கிடையாது, நீங்கள் ORன்னு அதாவது டெக்ஸ்ட்டாக போட்டுக்குவீங்க பைத்தானில், அவ்வளோதான். சிம்பிள்ஸோடைய ஒரு கொலாப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு இந்த பைத்தானுடைய ஃபவுண்டர் சிம்பிளாக இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இல்லை, NOT நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து C# என்ன சிம்பிள் இருந்ததோ அதே தான் PHPக்கும், அண்டு ஆர் நாட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போன டுட்டோரியலில் வேரியபிள்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம அசைன் பண்ணணும்னாலே ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அங்கேயே வந்துடுது. ஸோ சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதுவே டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது.
ஸோ கம்பேர் பண்ணணும்னா டபுள் ஈக்குவல் டு போடுங்க. அசைன் பண்ணணும் வேல்யூவை வந்து ரைட் சைடில் இருக்கிறத நான் லெஃப்ட் சைடுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு சிங்கிள் ஈக்குவல் டு போடுங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளை ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டு, மாடுலோ டிவைட் ஈக்குவல் டு. நீங்கள் இங்கே நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோடைய மிக்சிங் உள்ளே இருக்கும். ஸோ ஈக்குவல்ட்டுன்றது காமனான விஷயம். ஈக்குவல்ட்டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். பட் எல்லா ஈக்குவல்ட்டுலையும் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது எதனால் மிக்ஸ் ஆகுது, அப்படி ஏன் மிக்ஸ் பண்ணுறோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இங்கே ஏன் மிக்ஸ் ஆகுதுன்றதை நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டுட்டோரியலில் டீப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சினாரியோ இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே விஷயங்கள் உங்களுக்கு இங்கே வரும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் வரும். இங்கே டபுள் ஸ்லாஷ் போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன்னு சொல்லியிருந்தோம், அது ஒன்று இங்கே இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதே விஷயம் உங்களுக்கு பிஹெச்பிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. C# இருக்கிற அதே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு பிஹெச்பிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே டபுள் ஸ்லாஷ் இல்லை, ஃப்ளோர் டிவிஷன்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான சிம்பிள்ஸ். இவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இன்புட்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து செவரல் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து வேல்யூஸை அசைன் பண்ணுறதுக்காகவும் இன்னொரு வேரியபிளை ரீஅசைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ்க்கான ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்லலாம், இல்லை நீங்களே கூட வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா எக்ஸ்ட்ராவாக சில சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் திங்ஸ் என்னன்றது தான். நீங்கள் எந்த லெவல் ப்ரோக்ராம் பண்ணாலும் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே தேவைப்படுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் மைண்டில் நினைக்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண போகிற மாதிரி எக்ஸ்ட்ரா சில சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கில் வந்து டபுள் ஸ்டார்னு ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ஷியேஷன் ஷார்ட்டாக எக்ஸ்போனன்ஷியேஷன் அதனுடைய பேர், எக்ஸ்போனன்ட் அப்படின்றது ஷார்ட்டாக சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் பைத்தானில் டபுள் ஸ்டார் போட்டால் இருக்குது. பட் அது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் பைத்தானில் வரும். பட் C# PHPயில் அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நியூ திங்ஸ், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய நியூ திங்ஸ். அந்த மாதிரி நியூ திங்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பைத்தான் டெக்னாலஜியோடைய டுட்டோரியலை மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மல்டிபிள் டெக்னாலஜி. அப்போ மல்டிபிள் டெக்னாலஜிக்கு இருக்கக்கூடிய கம்பேரிசன் தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ காமனான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சாச்சு. நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஆப்ரேட்டர்ஸ்ன்றது என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு லாஜிக்கோ இல்லை ஒரு கண்டிஷனோ எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது தேவைப்படும். ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒரு கீ ஃபேக்டர். அவங்க இல்லாமல் நம்மளால் ஒரு லாஜிக் ஆர் கண்டிஷன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ லாஜிக் எழுதுறதுக்கும் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் செவரல் ஆப்ரேட்டர்ஸ் காமனாக பேசிக்காக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இவங்க எல்லா ஆப்ரேட்டருக்கும் பேசிக்காக சில சிம்பிள்ஸ் இருக்குது டு பர்ஃபார்ம் தி லாஜிக் எக்ஸிக்யூஷன், டு பர்ஃபார்ம் தி கண்டிஷன் எக்ஸிக்யூஷன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருடைய பர்பஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ன்றது இஸ் டு கம்பேர் 2 inputs ஆர் 2 values. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ன்றது எதுக்காகனா செவரல் கண்டிஷன் எழுதியிருக்கீங்க, அந்த செவரல் கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காகனா டு அசைன் த வேல்யூ ஆர் டு ரீஅசைன் த வேல்யூ. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல் திங்ஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எங்கள் சேனலுக்கு வேணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வரும். ஸோ இது முழுக்க வந்து ஒரு லேர்ன் பண்ணணும்னு ஈகராக இருக்கிறவங்களுக்கும், ஃப்ரெஷராக வந்து ஒரு ஐடி ஜாப் வேணும், எனக்கு வந்து ஐடியில் வந்து கோடிங் எதுவுமே தெரியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும், ஸோ பேசிக்காக நான் எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கணும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஐடி ரிலேட்டடாக அப்படின்ற ஃபீல் இருக்கிறவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம லேர்னிங் ஹப் அப்படின்னு சொல்லி இந்த சேனலுக்கு நேம் வச்சுருக்கோம்.
ஸோ லேர்னிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கெரியர் எண்ட் ஆகிற வரைக்குமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட்லேயும் சரி, நம்மளுடைய ரியல் வேர்ல்ட்லேயும் சரி, லேர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அந்த ஒரு குட் தாட்டில் தான் வந்து இந்த சேனலை நம்ம வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல் வந்து குருமாய் மேலே வரும். நீங்களும் அடுத்தடுத்து டாபிக்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு போகிறதுக்கும் நாங்கள் அதுக்கான வீடியோ போடுறதுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் டைம் இந்த வீடியோ ஸ்பெண்ட் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு. வில் see the next tutorial. Until then, thank you. Have a great day.